வணக்கம் மக்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, அதிக வியூஸ் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது. நம்முடைய வீடியோவை நிறைய பேர் பார்க்கணும், வாட்ச் அவர் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும். அது மக்களுக்கு என்ன பிடிக்குதோ அது நம்ம வீடியோவாக போட்டால் நிறைய வாட்ச் அவர் நிறைய கிடைக்கும், வியூஸ் நிறையா போகும். நமக்கு பிடிச்சது போடக்கூடாது, மக்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை தான் நம்ம போடணும். ஒரு சில விஷயங்கள் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் மக்களுக்கும் பிடிக்கும், ஒரு சில விஷயங்கள் மக்களுக்கு தான், நமக்கு பிடிக்காத விஷயங்கள் மக்களுக்கு பிடிக்கும். நமக்கு என்ன வரும், என்ன இன்ட்ரெஸ்ட்டு அது மக்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா நிறைய லைக்ஸ் வரும், வியூஸ் வரும். அதிக வியூ கிடைக்க செட்டிங்கில் போய் என்னென்னவோ பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லைன்னு எனக்கு தோணுது. நான் 3 மாதமாக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஒரு சில வீடியோ லைக் இல்லாமல் நிறைய வியூஸ் போயிருக்கு. ஒரு சில வீடியோஸ் ஒன்றுமே போகலை, சுத்தமாக போகவே இல்லை. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சேனல் ஓப்பன் பண்ணேன். ஒரே ஒரு வீடியோ 2 வீடியோ போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு 3-4 மாதமாக 4-5 மாதமாக போட்டுட்ருக்கேன் வீடியோஸு. ஒரு சில வீடியோக்கள் நிறைய வியூஸ் போயிருக்கு, 6000 4000 அந்த மாதிரி போயிருக்கு. இப்போ ஒரு 150 160 சப்ஸ்கிரைப் தான் இருக்கிறாங்க. ஒரு சில வீடியோக்கள் நல்ல வியூஸ் போயிருக்கு. இதுக்குள்ள அப்போது செட்டிங்கில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒரு சில வீடியோக்கள் மட்டும் எப்படி அதிக வியூஸ் போகுது, செட்டிங்கில் எதனா அப்படின்னா செட்டிங்கில் சில விஷயங்கள் பண்ணால் தான் போகணுன்னாக்கா அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ மட்டும் எப்படி போகக்கூடாது இல்லையா. அப்போது அதுக்கு சிலர் சொல்கிறாங்க இல்லையா, இதை பண்ணுங்க அதுக்கு பண்ணுங்கன்ட்டு. அது அப்படிலாம் எதுவும் தேவையில்லை. ஒரு சேனல் ஆரம்பித்தோமா மக்களுக்கு அது நம்ம என்ன சொல்கிறோமோ அது மக்களுக்கு பிடிக்கணும். விஷயம் மட்டும் பிடிச்சா போகாது, நம்ம சொல்கிற தோரணையும் மக்களுக்கு பிடிச்சிருக்கணும். இப்போது டான்ஸ் ஆடுறோன்னா அந்த மூமெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்கணும், நல்லா மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கணும், சாங்ஸ் செலெக்ஷன் நல்லா இருக்கணும். அதெல்லாம் இருந்தாக்கா நிறைய வியூஸ் போகும். அதேமாதிரி இப்படி சில பேர் நல்லா பேசுவாங்க, நிறைய விஷயம் சிந்தனைகள் ஏதாவது சொல்லுவாங்க. அது நிறைய மக்களுக்கு பிடிச்சி ஏற்புடையதாக இருந்ததுனாக்கா அதிக வியூஸ் போகும். பொருட்கள் தயாரிப்பு எல்லாமே அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போகும். ஒரு சிலர் சொல்கிறாங்க யூடியூப் ரீச் கொடுக்காது, மக்களுக்கு காமிக்கணும், அது கொடுத்தா தான் போகும்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு ரீச் கொடுக்க மாட்டேங்குது, அது ஏன்னு எனக்கு தெரியல. அது ஒரு காரணம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க இஷ்டத்துக்கும். எல்லோரும் அவங்கவுங்க விருப்பம் தான் அது சேனல் ஆரம்பிக்கிறது. இல்லை நிறைய எல்லோரும் ஆரம்பிக்க யாருக்கு அது ரீச் காட்டும். நம்மளே பார்த்துக்கணும், நம்மளே வியூஸ் நமக்குள்ளே அப்படியே நமக்கு நாம் எதிர்ட்டுன்ற மாதிரி தான் ஆயிரும். அது போடுறவங்களே நான் போடுறது நீங்கள் பார்க்கணும், நீங்கள் போடுறது நான் பார்க்கணும், அந்தமாரி தான் இருந்தால் தான் அது வியூஸ் கிடைக்கும். கண்டென்ட் பொருள் என்னன்றது தான் முக்கியம். அதுதான் நம்ம போடுறது மக்களுக்கு பிடிச்சிருக்கணும், அப்போ தான் அதிக வியூஸ் போகுன்றது என்னுடைய கணிப்பு. ஏன்னா என்னுடைய அனுபவமே அதுதான். அவங்க இது வரைக்கும் ஒரு 120 வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா சில வீடியோஸ் 4000 6000 போயிருக்கு, சிலது 100 150 10 20 கூட போயிருக்கு. ஆனால் அந்த 10 20 வீடியோ வியூஸ் போனது பார்த்திங்கனாக்கா நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அது மக்களுக்கு அது ஏற்புடையதா இல்லையா, ரீச் காட்டலையா என்னன்னு தெரில. நன்றி மக்களே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.